ஹாய் கைஸ், மறுபடியும் ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். ஒன்று, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஃப்யூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு தெரிய வந்தால் தான் நீங்கள் அதுக்கு குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். அது மூலமா நீங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களுக்கு தெரிஞ்ச படிச்சு முடிச்சு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட் யாரா இருந்தாலும், அவங்களுக்கு இந்த சேனல பத்தியான இன்ஃபர்மேஷன் குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட ஃபியூச்சருக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் போடுற வீடியோ எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஏன்னா படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்டா இருந்தாலும், ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும், எல்லா நியூஸ் பேப்பரையும் படிச்சு, எல்லா வேகன்சி ரிப்போர்ட்டையும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு தெரிய வர எல்லா வேகன்சியும் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவா தான் போட்டுட்ருக்கேன். நான் போடுற இந்த வீடியோல எந்த வேகன்சி யார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும், அவங்களோட ஆத்தரைஸ்டு வெப்சைட் 2 இடத்துல குடுக்குறேன். ஸோ நீங்க அந்த அந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல உங்க கம்ப்யூட்டர்ல போட்டு, அந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க. அந்த லிங்க்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நிதானமா படிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதே ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல எங்க அப்ளிகேஷன் லிங்க் குடுத்துருக்காங்களோ, அதுக்குள்ள போய் அப்ளை பண்ணுங்க. அவங்களோட லிங்க்குக்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க. அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோவ நீங்க ஒரு ஆத்தரைஸ்டு வெப்சைட்டா என்னைக்கும் எடுக்கக்கூடாது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சி பொசிஷன். இவங்க ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ்க்காக இந்த வேகன்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு கீழே வருது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி. ஸோ இதோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11th நவம்பர் 2024. இதோட அப்ளிகேஷன் எண்ட் டேட் 10th டிசம்பர் 2024. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாமே 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே இவங்க கொடுக்கல. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரூ. 500 எல்லாருக்கும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதில் எஸ்சி எஸ்டியாக இருந்தால், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால், விமன், மைனாரிட்டி அண்ட் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கான ஃபீஸ் ₹250 சொல்லியிருக்காங்க. இது நான் ரீஃபண்டபிள். இதில் என்னென்ன லெவல் பொசிஷன் இருக்குது, அதுக்கு உமன்ஸோ இல்லை மென்ஸோ யார் அப்ளை பண்ணலாம், அது என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி அப்படின்றதுக்கு இவங்க ஒரு டைம் டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1ல் 2 விதமான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட்பால் மென் அண்ட் கபடி உமன் கேட்டகரி. இதில் மொத்தமாக 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இவங்க என்னென்ன பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு என்ன வேகன்சி ஓப்பனாக இருக்குது அப்படின்றது இந்த டேபிளில் கிளியராக இருக்குது. ஸோ எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் அவங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து இதில் அவங்க குவாலிஃபைடாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது லெவல் 2. லெவல் 2ல் பேஸ்கெட் பால் உமன், கபடி மென், வாலிபால் மென், வாலிபால் உமன், இந்த கேட்டகிரியில் விளையாடுறவங்களுக்கான பொசிஷன் மொத்தம் 8 பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 8 பொசிஷனில் யார் யார் என்ன கேட்டகிரியில் விளையாடுறாங்களோ அவங்களுக்கான எத்தனை பொசிஷன் ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத இந்த டேபிளில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது லெவல் 5. இந்த லெவல் 5ல் அத்லெட்டிக் உமன், கிரிக்கெட் மென், இந்த 2 கேட்டகிரியில் விளையாடுறவங்களுக்கு மொத்தம் 2 ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரிபிள் ஜம்ப் அத்லெட்டிக்கில் ஒரே ஒரு ஓப்பனிங்கும், பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஓப்பனிங், மொத்தம் 2. ஸோ டோட்டலாக கிராண்ட் டோட்டல்னு பார்த்தீங்கன்னா 25 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அதே மாதிரி லெவல் 5 இந்த கிரேடில் சீனியர் கிளர்க் பொசிஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் ஒரு டிகிரி கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லெவல் 2 ஜூனியர் கிளர்க், இவங்க ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் 12th பாஸ் பண்ணியிருக்கணும்.
டெக்னீஷியன் கிரேட் 3 இது லெவல் 2ல வருது. இவங்க ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் ஆர் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1 இது ஸ்போர்ட்ஸ் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் 10th ஆர் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஸ்போர்ட் பர்சனோட மினிமம் நார்ம்ஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் நிறைய கேட்டகரி வருது. இது நீங்கள் இந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட்குள்ளே போய் படித்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நான் சொல்கிறதுல எனக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி அதிகமாக தெரியாது அப்படிங்கிறதுனால இது சொல்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அதனால் இதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. அடுத்தது இந்த ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே 1/4/2022 இருந்து 10/12/2024 அச்சீவ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த 1/4/2022 முன்னாடி இருக்கிற அச்சீவ்மெண்ட் எதுவுமே இவங்க கணக்கில் எடுத்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத கிளியராக நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கேண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட், இதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி அதை டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை தவிர என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் உங்கள்கிட்ட வேலிடாக இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் ஃபோட்டோகிராஃப், இது எல்லாமே நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, இந்த செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் பாண்ட் ஒன்று இருக்குது. அது 5 இயர்ஸ்க்கான பாண்ட் அப்படின்னும் நோட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிண்ட் எடுத்து அதையும் நீங்கள் ஒரு காப்பியாக செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இன்டர்வியூலையோ இல்லை அதுக்கடுத்து வர செலெக்ஷன் ப்ரொசீஜர்லேயோ உங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படும். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட்டு. இப்போ நீங்கள் இந்த ஆத்தரைஸ்டு வெப்சைட்டில் போய் போடுற ஆன்லைன் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டு, அதே மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு, அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட் இருக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதோடைய டாக்குமெண்ட்ஸு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு, நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, கோல்டு மெடலா, சில்வரா, ப்ரான்ஸா, என்னவாக இருந்தாலும் அதோடைய டீட்டெயில்ஸு, அதோடைய ப்ரூஃப்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் கட்டியிருப்பீங்க இல்லையா, அதோட ரெசிப்ட் ஆன்லைனில் எடுத்துருப்பீங்க, அந்த ரெசிப்டோட பிரிண்ட் அவுட்டும் கேட்குறாங்க. இதை தவிர ஒரு ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட்டோட காப்பியும் கேட்குறாங்க. ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஒருவேளை இப்போது கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பொசிஷன் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் ஆத்தரைஸ்டு வெப்சைட்ஸ் செகண்ட் டைமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரிக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் படிங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியோட டீட்டெயில்ஸை ரொம்ப லென்த்தியாகவும் ரொம்ப ப்ரீஃபாகவும் கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்து அதுக்கு நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த 25 வேக்கன்சிக்குள்ளே உங்களுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷாக சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.